தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். இயக்குனர் பிரேம்குமார் அவருடைய இயக்கத்துல 96 போன்ற படங்கள்லாம் பார்த்து நம்ம பயங்கரமா கொண்டாடி இருக்கோம். அவர் அடுத்து ஒரு த்ரில்லர் ஜானர்ல ஒரு படம் எடுக்க போறாரு. இந்த படத்தோட ஹீரோவா ஃபகத் ஃபாசில் இருக்க போறாரு. இந்த படத்தோடைய மியூசிக்கையும் கோவிந்த் வசந்தா தான் ஒர்க் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷனை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. ரீசெண்டா இந்த படத்துக்கான பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர பரவலா போயிட்டு இருக்கு. ஆக்டர் சந்தானம் எந்தெந்த படங்கள்லாம் லீடா நடிக்கிறாரோ அந்த எல்லா படங்களுக்கும் 6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஆனா இப்போ ரீசெண்டா ஏஜிஎஸோட ப்ரொடக்ஷன்ல லவ் பைட் அப்படின்ற திரைப்படத்துல அவர் லீடா நடிக்கிறாரு. அந்த படத்துக்காக சந்தானம் வாங்கியிருக்க சேலரி 9 கோடி ரூபாய் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. 3 கோடி ரூபாய் அவருடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு ரீசன், இந்த படம் வெறும் ஒரு பேய் படமா மட்டும் இல்லாம ஒரு ஜாம்பி கம் பேய் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பட் முழுக்க முழுக்க பயங்கர ஃபன் பிளாஸ்டா இந்த படம் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே மக்கள் கிட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அருள்நிதியோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் தான் மை டியர் சிஸ்டர். இந்த திரைப்படத்துடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸை ஜியோ ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க 15 கோடி ரூபாய் கொடுத்து. அண்டு அருள்நிதி அவர்களுடைய திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்றத ஓவரால் சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அருள்நிதியோடைய படங்களுடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் எப்பயுமே ஒரு நல்ல விலைக்கு போதான். அதுக்கு ரீசன், அவருடைய படங்கள் எப்போ டிவியில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மிக முக்கியமாக பெரிய ஹீரோஸோடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் கூட இவ்வளோ சீக்கிரம் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. பட் அருள்நிதியோடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் ரொம்ப சீக்கிரம் சேல்ஸ் ஆயிடுது அப்படின்றத ட்ரேடிங் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட இயக்கத்தில் தயாராக போகிற திரைப்படம் செய்யான். இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ரீசெண்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் தாய் கழுவி படத்தோடைய இயக்குனரான சிவகுமார் முருகேசன் அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் செய்யான் அப்படின்ற படத்தில் நடிக்க போறாரு. இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போறாங்க. இதை தாண்டி செய்யானுடைய ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே அக்டோபர் மாதம் அமரன் படத்தோடைய இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல தனுஷ் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோடைய வில்லனா மம்முட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துல 2 ஹீரோயின், ஒருத்தங்க சாய் பல்லவி, இன்னொருத்தங்க ஸ்ரீலீலா. இந்த படத்தையும் சிவகார்த்திகேயன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதே அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க 2 பேருடைய நடிப்புல ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கட்டா குஸ்தி. இந்த திரைப்படத்துடைய பார்ட் 2 ரீசெண்டாக ஒரு ஆள் ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் லாக் பண்ணிட்டாங்க. ஜூலை 3ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்து மேலேயும் மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத ட்ரேடிங் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் 150 கோடியிலேருந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் சூர்யாவுடைய அடுத்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்க திரைப்படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்தை ஜூன் இல்லை ஜூலையில் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ கருப்பு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கிறதுனால உடனடியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கருப்பு திரைப்படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் இன்ட்ரோல் பாயிண்ட்ல காட் மோட் பிகின்ஸ் அப்படின்ற டைட்டில் வரும். அப்படியே ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா மை லார்ட் வெர்சஸ் மை காட் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்றத இந்த டீட்டெயிலிங்லேயே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது.